நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறித்த தகவல்களை வெளியிடுவது பற்றி ஆராய மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சலீம். சுபாஷ் சந்திர போஸ் முதல்ல காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற அந்தஸ்துக்கே உயர்ந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி முதல்ல ஜெர்மனிக்கு போனார். அடால்ஃப் ஹிட்லரை சந்தித்தார். ஆனால் ஹிட்லருக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் பிரிட்டன், இன்னொரு பக்கம் பிரான்ஸ், இன்னொரு பக்கம் ரஷ்யா. இப்படி போர் பயங்கரமாக இருந்தது. இரண்டாம் உலக போர். இந்தியா மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிட்லருக்கு எண்ணம் கிடையாது. அந்த நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்து ஜப்பானுக்கு வந்தார். ஜப்பானோட ஆதிக்கம் தான் தெற்கு ஆசியாவில் அதிகமாக இருந்தது. அதனால் ஜப்பானுக்கு வந்தார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். ஜப்பானிய விமானத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்து காரணமாக உயிரிழந்து விட்டார் என்று நம்பப்படுகிறது. 1945 உயிரிழக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. 47 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இப்போ என்ன செய்தி அப்படின்னா 1948 68 வரைக்கும் உளவுத்துறை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய குடும்பத்தாரை 20 வருடம் உளவு பார்த்திருக்கிறது. அந்த 20 வருடத்தில் 16 வருடம் ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கின்றார். இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய குடும்பத்தார், அதாவது ஜெர்மனியில் அவருடைய உறவினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனிக்கு போயிருக்கும் போது அங்கே சந்தித்தார். இந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டது. மொத்தம் 70,000 பக்கங்கள் இருக்குது. இது சம்பந்தமாக உளவு பார்த்தது தொடர்பாக ஃபோனை ஒட்டு கேட்டது, லெட்டர் பிரித்து படிச்சிருக்கிறது, இந்த மாதிரி பல வகையில் உளவு பார்க்கப்பட்டது. 70,000 பக்கங்களில் 10,000 பக்கங்கள் மட்டும்தான் வெளிவந்திருக்கு. முழு பக்கங்களையும் வெளிவரணும். அப்போ தான் எப்படியெல்லாம் உளவு பார்த்துருக்காங்க என்பது தெரிய வரும் என்பது குடும்பத்தாருடைய கோரிக்கை. இது தொடர்பாக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கமிட்டி போட்டு முடிவெடுக்கிறாங்க. அதாவது சீக்ரெட் ஆக்ட் என்ன சொல்லுது, ரகசியங்களை காக்க வேண்டிய சட்டம் என்ன சொல்லுது, வெளியிடலாமா வேண்டாமா என்பது பற்றிய முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என்று நமக்கு தெரிகிறது.